எக்ஸசைஸில் 7th sum பார்க்க போகிறோம் நம்ம. From the following receipts and payment account, prepare income and expenditure account. Kumbakonam Basketball Association for the year ended 31st March 2018. So receipts and payment உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதை in the books of Kumbakonam Basketball Association income and expenditure account for the year 31st March 2018. ஓகேங்களா? ஸோ டெட்டார்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் போட்டுருங்க நீங்கள். ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் போட்டுருங்க. இது ஒரு கான்செப்ட் நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். கான்செப்ட் 2 வீடியோவில் போய் பாருங்கள் எப்படி வந்து அக்கௌண்ட்ஸ் நோட்டில் எழுதணுன்ட்டு. சரிங்களா? ஸோ பாருங்கள், கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் இது ரெண்டுமே வராது. ஓகே, ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு. ஸோ ரிசீவ் ஆயிருக்கு, ரெசிட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ ரெவென்யூ ரெசிட் இந்த இடத்துல. அப்போது 6000 இந்த பக்கம் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ அதை இந்த பக்கம் கிரெடிட் சைடில் எழுதிடுங்க. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஸோ இது வராது. ஏன் வராது? இது வந்து ஒரு லாங் டைம் பெனிஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது மீனிங் கூட நான் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக சொல்லியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள் லாக்கர் ரெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு வந்து 2000 ரிசீவ் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு. ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஏதோ ரெண்ட்டுக்காக வாங்கியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ 12000. அதுக்கப்புறம் பிரிண்டிங் சார்ஜஸ் அதுவும் பே பண்ணியிருக்கீங்க 5000. பேங்க் சார்ஜஸ் 1000 அதுவும் பே பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங். ஸோ இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங் வந்து என்ன இருக்கீங்க, இது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பில்டிங்காக இன்சூரன்ஸ் கட்டிகிட்ருக்கீங்க. ஸோ 2000 உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, இங்கே பேமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் இந்த இடத்துல. அப்புறம் பாருங்கள் இங்கே டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, அதுவும் உங்களுக்கு என்ன இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டமில் வரும். ரெவென்யூ பேமெண்ட். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஆடிட் ஃபீஸ் இது கூட வரும் உங்களுக்கு 3000, இதுவும் எழுதிடுங்க. அப்புறம் வந்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் இது வரும். மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நீங்கள் இது 6th சம்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்த்தீங்க, இங்கே எக்யூப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க. இது நம்ம இங்கே என்டர் பண்ணல. ஏன் பண்ணல? எக்யூப்மெண்ட் வந்து ஒரு அசட்டு. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணல, இங்கே என்டர் பண்ணலை. ஓகே, அசட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கும். அதனால நான் இங்கே கிளியர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் இருக்குது, அதனால் இது வந்து ஒரு அசட் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை இங்கே நம்ம எழுதுகிறோம். ஓகே, என்டர் பண்ணுறோம். ஸோ 4000 இது இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்திங் 43000 வரும். இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. ஸோ டிஃபிஷியட் ஆகிடுச்சு இது உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போவீங்க, இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட கேபிட்டலில் இது என்ன பண்ணுவீங்க, லெஸ் பண்ணிவிடுவீங்க இதை. ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க நீங்கள் எங்கே, பேலன்ஸ் ஷீட்டில் இதை. ஓகே, இங்கே சொல்லிடுறேன் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே போகும்ன்ட்டு. ஓகேங்களா? இங்கே எதுவுமே எழுத தேவையில்ல, இவ்வளோ தான் இருக்குது இதில். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் இதில்.